யா ஓகே ஓகே. சொல்லுங்க சித்தப்பா. டேய் சிவாஜி, அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுடா. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். டாக்டர் என்னென்னமோ சொல்றாங்கடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நீ உடனே கிளம்பி வா. இப்ப எப்படி இருக்க சித்தப்பா? கஷ்டங்கிறாங்க. நீ சீக்கிரம் கிளம்பி வாடா. நான் இப்ப வரணும்னு நினைச்சாலும் வர முடியாத சூழ்நிலைப்பா. லாஸ்ட் வீக் தான் லே ஆஃப்னு சொல்லி 20 பேரை தூக்கிட்டாங்க. இப்ப நான் வந்தேன்னா என் வேலையும் போயிடும். நீங்க எல்லாரும் அங்க இருக்கிற தைரியத்துல தான் நான் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன்ப்பா. எவ்வளவு பணம் செலவானாலும் சரி நான் அனுப்பி வைக்கிறேன். நீங்களே பாத்துக்கோங்க சித்தப்பா ப்ளீஸ். பணம் என்னடா? அவருக்காக என் நிலத்தையே வித்து கொடுப்பேன்டா. ஆனா நீ பக்கத்துல இருந்தா அந்த தைரியமே வேறடா. நீ வாடா. எனக்கு மட்டும் இந்த நிலைமையில அப்பா பக்கத்துல இருக்கணும்னு ஆசையா இருக்காதா சித்தப்பா? என்னால வர முடியாத சிச்சுவேஷன். அப்படி என்னடா நிலைமை? ஐயோ உங்களுக்கு எப்படி சொல்றது? சரி நான் வர ட்ரை பண்றேன். அவரு உனக்கு அப்பாடா. நீ இல்லாம எப்படிடா? ஓகே நான் அப்புறம் பேசுறேன். அப்பா ஒரு வாட்டி எழுந்திருப்பா. இந்த வீட்லயே மானசிக்கு கல்யாணம் பண்ணணும். நீ தனியா லைட்டா என்கிட்ட வான்னு சொன்னியே. இப்ப என்னையே தனியா விட்டு போயிட்டியப்பா. அப்பா சதா இவர் பையன் சிவாஜிக்கு ஒரு போனை போடுறா, வரானான்னு பாப்போம். கடைசி நேரத்திலயாவது கூட இருக்கட்டும். என்ன ஆனாலும் சரி இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம டைமுக்கு கொடுத்தாகணும். அவர் டார்கெட் டேட் வில் பி சாரி கைஸ். ராமையாவை பத்தி பேசாத ஆளுங்க இருக்காங்களா? ராமையா போகாத வீடு இருக்கா? எல்லாரும் மனசுலயும் இருப்பாரு. அதுக்குள்ள இப்படி நடந்து எல்லாரையும் அவர் வீட்டுக்கு வர வச்சுட்டாரு. எப்படி படுத்திருக்காரு பாரு. So December 5th Sorry guys, I have to take this call. எத்தனை தடவை போன் பண்றேன், போன் எடுக்க மாட்டியாடா? வேலையா இருக்கேன் சொல்லுங்க. சீக்கிரம் கிளம்பி வாடா. என்னாச்சு சித்தப்பா? அப்பா இறந்துட்டாருடா. நீ கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வாடா. இல்ல சித்தப்பா, முக்கியமா சப்மிட் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் இருக்கு. லீவு கேட்டாலே வேலையை விட்டு தூக்குற நிலைமை. ஜாப் போயிடுச்சுன்னா இஎம்ஐ ஹவுஸ் லோன்லாம் கட்ட முடியாதப்பா. இந்த நேரத்துல சம்பளத்தை பத்தி ஏன்டா யோசிக்கிற? அப்பா மேல எவ்வளவு பாசம் இருந்தாலும் இந்த நேரத்துல வர முடியாத நிலைமை. நீங்களே பாத்துக்கோங்க சித்தப்பா. ஏப்பா என்னாச்சுப்பா? சிவாஜிக்கு போன் பண்ணியா? கிளம்பிட்டானாமா? வரேன்னு சொன்னானா? அப்பாக்கு நானே கொல்லி வைக்கிறேன். இவர் பையன் இருக்கிறப்ப நீ எப்படிப்பா பண்ண முடியும்? அவருக்கு நான் பிறக்கலனாலும் என்னையும் அவர் பெத்த பையன் மாதிரிதான் பாத்துக்கிட்டாரு. என்னோட பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்ன உடனே 10 லட்சம் கொடுத்தாரு. என் கஷ்டத்துல பங்கெடுத்துக்கிட்டாரு.
என் சந்தோஷத்துல கூட இருந்தாரு. அதனாலதான் அப்பாக்கு நானே கொல்லி வைக்க போறேன். ஹலோ ரேணுகா. என்னாச்சடி, இன்னைக்கு ஏன் ஹாஸ்பிட்டல் வரல? என்னால் இன்னைக்கு வர முடியாது. கொஞ்சம் கோல்டாக இருக்கு, அப்படியே ஃபீவராகவும் இருக்கு. அப்படியா? சரி, ரெஸ்ட் எடுத்துக்கோடி. சரி. இந்தா சூடா டீ எடுத்துட்டு வந்திருக்கேன். மாத்திரை போட்டீனா தலைவலி கொஞ்சம் குறைஞ்சிரும். காட்டு. யாருக்கோ ஃபோன் பண்ணி சொல்றதுல நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இந்தாம்மா டீ குடி. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உன் வாழ்க்கை உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். சரியா? உனக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாம் செய்றோம். இதெல்லாம் செஞ்சா நான் உனக்கு அம்மா வாயிடுவேன்னு நினைச்சேன். ஆனா அத்தையா தான் இருக்கேன். என்னாச்சு அம்மாடி? ஏமா அழற? என்னாச்சுன்னு சொல்லு. அழக்கூடாது மானசி, வேணாண்டா. அழக்கூடாது, அழக்கூடாது. அழாதம்மா. இங்க பாரு, நீ எனக்கு அம்மா. எனக்கும் என் அண்ணனுக்கும் எங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் உனக்கு எங்க அம்மாவோட பேரை வச்சோம். எங்க அம்மா அழுதா எங்களுக்கும் அழுக வந்துரும். அழக்கூடாது, புரிஞ்சுதா? நான் அழுவாம இருக்கணும்னா உன்கிட்ட உனக்கு கேட்பேன். கொடுப்பீங்களா? கொடுக்குறேம்மா. என்னன்னு சொல்லு. என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? நீ சொல்லுமா. அழாம என்ன வேணும்னு சொல்லு. நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறேன், சத்தியம். மாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? ஓ மாமாவை நீ கட்டிக்கிறியா? ஐயோ, இதுக்கு மேல எனக்கு வேற என்னடி வேணும்? இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும் சொல்லு. அப்படியே செஞ்சிடலாம், அப்படியே செஞ்சிடலாம்.